வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். நேற்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்துல வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் திறந்து வைத்திருக்கிறார். சார், அந்த நிகழ்ச்சியில தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலந்துக்கல அப்படின்றது ஒரு சர்ச்சையா சமூக வலைதளங்கள்ல பேசப்படுகிறது. பாஜகவினரும் தொடர்ந்து முதலமைச்சர் கலந்து கொள்ளாததற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும், 4 ஆண்டுகளில் இப்படி புறக்கணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. கலந்துக்கிடாததை பற்றிய உங்களுடைய கருத்து? வேறு பணிகள் இருக்கக்கூடிய நிலைகள்ல பல முதலமைச்சர்கள் பிரதமர் வரும்போது கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். வாஜ்பாய் இங்க வரும்போது சென்னை மெரினால ஒரு கூட்டத்துக்காக வரும்போது அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இங்க இருந்து திருச்சிக்கு போயிட்டாங்க. திருச்சியில ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக அங்க அந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுனால சென்னையில இருக்க முடியலன்னு போயிட்டாங்க. அந்த மாதிரி நீங்க எங்கே வருகிறீர்களோ அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழல் வேறு பணிகள் காரணமாக முதலமைச்சருக்கு இருந்ததுன்னா தமிழக அரசு சார்பாக வேறொரு அமைச்சரை அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது நடைமுறையாக இருக்கு. அந்த நடைமுறையை திமுக அரசு பின்பற்றி இருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவரே வரல அப்படின்னு சொல்றது அரசியல் செய்வதற்காக சொல்றாங்க அப்படிங்கறத தாண்டி அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். வராம இருக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் இருந்தாலும் அது தப்பு இல்லையே சார்? ஆனா அப்படி ஒரு அறிவிப்பு கூட கொடுக்கலாம்ல, நான் புறக்கணிக்கிறேன்ற மாதிரியான அறிவிப்புகள் அப்படி கூட வரலாம் இல்லையா சார்? அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? புரோட்டோகால் அப்படிங்கிறது சீஃப் மினிஸ்டர் ஷுட் ரிசீவ் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறது புரோட்டோகால்ல சொல்றாங்க. அதனால அரசியல் காரணங்களுக்கு அப்பாற்பட்டு பிரதமர் வரும்போது முதலமைச்சர் வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். எல்லா முதலமைச்சர்களும் வரவேற்று கொண்டு இருக்கிறார்கள். எக்ஸப்ஷனல் அக்கேஷன்ஸ்ல வர முடியாத சூழல் இருந்தால் வருவதில்லை. அது நீங்க சொல்ற மாதிரி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் காரணமாக ஏற்படுகின்ற சோர்வு காரணமாக, மனச்சோர்வு காரணமாக இருக்கலாம், அல்லது அதுல வரக்கூடிய அநீதி இழைக்கப்பட்ட உணர்வு காரணமாக இருக்கலாம். அந்த மாதிரி காரணங்களால ஏதாவது சோர்வாக இருந்தால் அந்த சோர்வு காரணமாக கூட வராம இருக்கலாம். அதை நேரடியாக காரணமாக சொல்லி புறக்கணிக்கிறோம்னு யாரும் சொல்றது இல்லை. அதனால இங்க வேறு பணிகள் இருந்த காரணத்தினால அவர் போகல அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, மோடி திறந்து வைத்த பாலம் நேற்றே ஏதோ சர்ச்சையில மாட்டி இருக்கிறது. அது சரியாக இயங்கவில்லை அப்படின்ற புகாரும் வர தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே அது குறித்து நிறைய விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டுதான் இருந்தது. அந்த பாலத்தினுடைய இயக்கம் குறித்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? திறந்து வைக்கிற அன்னைக்கே ஒரு சம்பவம். அதாவது அது கப்பல் போவதற்கு வசதியாக மேலே போயிடும், அதுக்கப்புறம் திரும்ப பழைய பொசிஷனுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த பாலத்தை ஒரு 70-72 அடி 72 மீட்டர் உயரத்துக்கு தூக்க முடியும். அப்போ கீழே போக வேண்டிய கடல்ல போக வேண்டிய பயணமும் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு. ஆனால் அது அப்படி மேலே ஏற்றி கீழே இறக்குவது அப்படிங்கிற பிரச்சனை வரும்போதுதான் அது பேலன்ஸ் தவறி நிற்கிறதாக நேற்று செய்திகள்ல சொல்றாங்க. அது உடனடியாக சரி செய்யப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பட்டிருக்கும் கூட நினைக்கலாம். ஒரு டவுட் சார், இப்போ நம்ம பாம்பன் பிரிட்ஜ் அங்க ஏற்கனவே வேற ஒரு டைப் ஆஃப் அங்க ஒரு கேண்டிலிவர் பிரிட்ஜ் ஆல்ரெடி இருந்தது. அது 2 பக்கமும் இப்படி விங் ஷேப்ல விரிந்து மூடும். கிட்டத்தட்ட பல தசாப்தங்களாக இயங்கி கொண்டிருந்ததுல பெரிய இத்தனைக்கு அங்க தனுஷ்கோடி பெரிய பூகம்பம் புயல் எல்லாம் வந்த போதும் கூட அதற்கு பிறகு சரி செய்யப்பட்டு அது பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த பாலம் இயங்கி கொண்டுதான் இருந்தது. இப்ப புதுமையான தொழில்நுட்பம், மேக் இன் இந்தியா தொழில்நுட்பம் எல்லாம் பயன்படுத்தி செய்யறதுல இப்படி ஒரு சிக்கலை எப்படி புரிஞ்சுக்கிறேன்? இதுல இந்த பாலத்திலேயும் தொழில்நுட்பங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும் பாதுகாப்பு
நிறைந்ததாக பாலம் இருக்கிறதாங்கிறதுக்கும் நிறைய செக் அப்பப்போ ரயில்வேல இருந்து வந்து பார்த்தாங்க, வேறு சிலர் வந்து பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்துட்டு தேவையான மாற்றங்களை செய்து கொண்டுதான் இருந்தார்கள். இடையில சரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சோதனை ஓட்டம் செய்யும் போது கூட சில பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம்னு நிறுத்திட்டு திரும்ப அதையும் சரி செய்தாங்க. இவ்வளவும் நடந்திருந்த போதிலும் பிரைம் மினிஸ்டர் வந்து தொடங்கி வைத்ததற்கு பிறகு அது வந்து எதிர்பார்த்த நிலையில் இல்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரியது. அவங்களுடைய செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நேர்மை அப்படின்னு இதை சொல்லலாமா, இல்ல அவங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்துலயுமே ஒரு விதமாக விளம்பரத்திற்காக செய்யறாங்க, அதுக்கப்புறம் உண்மையிலேயே மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் தான் சமாளிக்க வேண்டும், மக்கள் தான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு இதை சொல்றதா அப்படின்னு தெரியல. ஆனா இது குறித்து பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டே சு வெங்கடேசன் வந்து ரயில்வே ஆராய்ச்சி வடிவம் மற்றும் தர நிர்ணய அமைப்பு RDSO என்ற அமைப்பு முழு ஒப்புதல் தரவில்லை அப்படின்றத ஏற்கனவே அவர் வெளியிட்டு இருந்தார் சார் போன வருஷமே. ஆமா, அதாவது கமிஷனர் ஆஃப் ரயில்வேஸ் சேஃப்டி அந்த மாதிரி வந்தவர் கூட கிரிட்டிக்கலா கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் பிரச்சனைகள் இருக்கு, சேஃப்டிலையும் குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதை ஒட்டி தான் சில வெல்டிங்கு, சில பாதுகாப்பு போன்ற பல்வேறு பணிகளை அவர்கள் செய்துட்டு திரும்பவும் இயக்கியதாக சொன்னாங்க. திரும்பவும் சோதனை ஓட்டம் நடத்தினோம், அதுல எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது இப்ப தெரியுது. பாலத்துல மட்டும் ஒரு பிரச்சனைன்னு பார்க்கிறதா, இல்ல உறவு பாலத்திலும் ஒரு பிரச்சனைன்னு பார்க்கிறதா சார்? அவர் வந்து ரொம்ப முக்கியமான கன்சர்ன்ஸ் வந்து ரைஸ் பண்றாரு பிரதமர் மோடி. நான் தமிழ்நாட்டு ரயில்வேக்காக எவ்வளவு காசு கொடுக்குறேன் தெரியுமா அப்படின்னு. ஒரு காலத்துல 900 கோடி ஒதுக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு நாங்க 6000 கோடி ஒதுக்கிட்டு இருக்கிறோம், எங்களை பார்த்து நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு சார். 6 மடங்கு 7 மடங்கு அதிகமாக ஒதுக்குகிறோம் அப்படின்னு அவர் சொல்வது எவ்வளவு தூரம் சரியானது அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்? எவ்வளவு ஜிடிபி எத்தனை மடங்கு உயர்ந்திருக்கிறது, பட்ஜெட் அவுட்லே எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத எல்லாம் வச்சுதான் பார்க்க முடியும். நம்பர் வைஸ் இவங்க எல்லாருமே, நீங்கள் போகக்கூடிய அந்த தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் சரி, நான் போகக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் சரி, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வரக்கூடிய பிரமுகர்கள் உடனடியாக சொல்லக்கூடியது 2004 இருந்து 2014 வரைக்கும் 10 ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கொடுத்த காசை விட 2014 இருந்து 2024 வரைக்கும் பாஜக கொடுத்த காசு தமிழ்நாட்டுக்கு அதிகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான கருத்தை, அதே கருத்தை பிரதமரும் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல சார் ஒரு ஒரு விஷயத்த உணர முடியுது சார். அவர் வந்து அதை வந்து அன்றைய இந்திய அலையன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுறாரு சார். அப்படி குறிப்பிடும் பொழுது அவர் சொல்றாருன்னா, அன்னைக்கு அதை யாரு வந்து தமிழ்நாட்டுல தலைமை தாங்கி கொண்டிருந்தான்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றத வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா மேக் பண்றாரு சார். ஒரு லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ரயில்வேஸ்ல வந்து கொஞ்சம் வேகமா கூட போயிட முடியுது. சென்னைக்கும் மதுரைக்கும் வைகை எக்ஸ்பிரஸை விட ஒரு 1 hour கொஞ்சம் சீக்கிரமா போக முடியுது. அதற்காக வைகை எக்ஸ்பிரஸ் டிலே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் வந்து இன்னொரு பக்கம் பலராலும் முன்வைக்கப்படுகிறது. வைகை மாதிரியான பல ரயில்களை தாமதப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா ஒரு 10 years பிஃபோர் ரயில்வேல இருந்த சாட்டிஸ்பாக்சனையும் இப்ப இருக்கிற ரயில்வேல இருக்கிற சாட்டிஸ்பாக்சனையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? லேமன் அண்டர்ஸ்டாண்டிங்ல லல்லு பிரசாத்தினுடைய பட்ஜெட்டா இருக்கட்டும், அல்லது வந்து அப்போது ரயில்வேக்கு தனியா இருந்த பட்ஜெட், அதன் மூலமா மூத்த குடிமக்களா இருக்கட்டும், பேசஞ்சர் ட்ரெயின்ஸா இருக்கட்டும், இன்றைக்கும் அதே சாட்டிஸ்பாக்சன் லெவல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்களா? அதாவது ஒரு சிலர் ரொம்ப, அதாவது பொலிட்டிக்கலா தான் எல்லா விஷயங்களையும் பாக்குறாங்க. இந்த வந்தே பாரத் ரயில்கள்ல போகக்கூடியவர்கள் சிலர் மட்டும் ஆகா ஓஹோன்னு கொண்டாடுறாங்க. அதே வந்தே பாரத்ல போகக்கூடிய இன்னும் பலர் வந்து கேன்டீன் சர்வீசஸ் ரொம்ப ரொம்ப புவர். தமிழ்நாட்டுக்குள்ள ஓடக்கூடிய தமிழ் தொடர் வண்டிகள்ல தமிழ்ல பேசக்கூடியவர்களே சர்வீஸ்ல ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு பல்வேறு பயணத்துக்கு இடையூறாக அல்லது பயணம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த பயணம் இல்லை என்பதை வெளிப்படுத்தும் பல கருத்துக்களை சொல்றவங்களும் இருக்கிறாங்க.
ரொம்ப மைனாரிட்டி வந்து கொண்டாடக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு பின்னால நீங்க சொன்ன ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குங்கிறத பலர் வந்து அந்த மாதிரி சாதாரண மக்கள் பேசுறது இல்லை. இந்த ஓரிரு ரயில்களை கொண்டாடுவதற்காக வேறு ரயில்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் குறைகிறது அப்படிங்கிறத அவங்க சொல்றது இல்லை. அந்த உண்மையை அவர்கள் ஏற்பதில்லை. ரயில்வே துறை மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறது அந்த கொரோனா பீரியட்ல சில சலுகைகளை நிறுத்தினாங்கல்ல, அதை வந்து ரெஸ்டோர் பண்றது இன்னும் பழைய நிலைக்கு வந்து சேர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. பொதுவா பேரிடர் வந்ததுன்னா நிவாரணம் தானே சார் அதிகமா கொடுக்கணும். ஏற்கனவே இருந்த நிவாரணங்கள் எல்லாம் நிறுத்துறது எப்படி சரியா இருக்கும்? நியாயமான கேள்வி. உரிய பொறுப்பான இடங்கள்ல இருக்கக்கூடியவங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். ரொம்ப முக்கியமான கேள்வி. சலுகைகள் தான் கொடுக்கணும். மேலும் அது நின்று போயிருந்த சேவைகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னா இன்னும் கூடுதலாக சலுகைகளை தான் கொடுக்கணும். ஆனால் அப்படி நடக்கல. மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த அனைத்து சலுகைகளையும் பறிப்பதையே நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. நம்ம முதல்ல பதவியேற்ற உடனே 2014 நீங்க வாங்குற கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை நீங்க வேண்டாம்னு எழுதி கொடுங்க, வாலண்டரியா கொடுங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கப்புறம் 10 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் இருந்தால் கிடையாது அப்படின்னு சொல்லி யூனிலேட்டரலா ஒரு முடிவு எடுத்தது அப்படின்னு தொடங்கி, அதுக்கப்புறம் இன்றைக்கு பெட்ரோல் கச்சா எண்ணெய் வந்து சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்த போதிலும் கலால் வரியில 2 ரூபாயை உயர்த்தி மக்களுக்கு அந்த பலன் விலை சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை குறைவு அப்படிங்கிறதுக்கான பலனை மக்கள் அடைய விடாமல் மக்களுக்கு இன்னும் விலை உயர்ந்து கொண்டே இருப்பது போலவே பெட்ரோல் விலைகளை வைத்து கொண்டிருக்கும் அரசு இப்படித்தான் மக்கள் நலன்ல இல்லைங்கிறது பயங்கரமா எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு விஷயம். ஆனா நாங்க என்ன செய்ய முடியும்? எண்ணெய் நிறுவனங்கள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதுன்னு ஒரு திரையை எடுத்து அவர்கள் மூடிக்கொள்கிறார்கள், தங்கள் மேல போர்த்தி கொள்கிறார்கள். அப்படித்தான் எல்லா விஷயங்கள்லையும் உண்மை ஒன்றாகவும் அவர்களிடமிருந்து அவர்கள் உதடுகள் உதிர்க்கின்ற வார்த்தைகள் வேறு விதமாகவும் இருக்குங்கிறதான் பார்க்கிறோம். இன்னொரு தகவல் இன்னைக்கு பார்க்க முடிந்தது சார். ரயில்வே பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு மேல ஒதுக்கி இருப்பதாக தொடர்ந்து பிரதமர் தரப்பிலிருந்தும் ஒன்றிய அரசு தரப்பிலிருந்தும் சொல்லப்படுகிறது. அது சம்பந்தமா ஏற்கனவே போன வருஷம் சு வெங்கடேசன், கலாநிதி வீராசாமி உள்ளிட்ட எம்பிக்கள் வந்து கேள்வி எழுப்பி இருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்டை மறுபடியும் இன்றைக்கு எடுத்து பார்த்தேன் சார். லெப்ட் சைடு இருக்கிறது வந்து 2024 எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த இன்ட்ரீம் பட்ஜெட். அதற்கு பிறகு அது வந்து ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி மறுபடியும் முழு பட்ஜெட் ஆகுது சார். இது ரெண்டுமே பிங்க் புக்கோடைய சதர்ன் ரயில்வேஸுடைய பேஜ் நம்பர் 2 காப்பி. இப்ப இதுல லெப்ட் சைடு திண்டிவனம் ரயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கோடியில இருந்து 50 கோடின்னு நினைக்கிறேன் சார். 100 கோடிகளுக்கிட்ட பல திட்டங்கள் இருக்கு, 50 கோடியில இருந்து 100 கோடி வரைக்கும். ஆனா அப்படியே ரைட் சைடு பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே 1000 ரூபாயா மாறிடுது சார். இன் ருபீஸ் 1000 அப்படின்னு ஃபிகர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ 1ன்னு போட்டிருக்குன்னா அது வந்து 1000 புரிஞ்சுக்கிற முடியுது சார். ஒரு 100 கோடி ரூபாயான திட்டம் இன்ட்ரீம்ல இருந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே 1 ரூபாய் 1000 ரூபாயா மாறிடுது சார். இல்ல இன்டரிம் பட்ஜெட்லயே அதுக்கெல்லாம் அலாட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி போட்டிருப்பாங்களா இருக்கும். கூடுதலாக அலாட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. இனி அது அடுத்த கட்டமாக எப்படி ஆகும்? போன வருஷமே அலாட் பண்ணிட்டோம், இந்த வருஷம் அலாட் பண்ண வேண்டாம். 4 வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்க அலாட் பண்ணிட்டோம், இந்த வருஷம் அலாட் பண்ண வேண்டாம். வேறு ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் இருக்கு. உங்களை விட மோசமாக இருக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் கவனிக்க வேண்டாமா? உங்களையே கவனித்துக் கொண்டிருந்தால் போதுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு திசையை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அவரு பழைய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்றாரு. லாலு பிரசாத் யாதவ் இருந்திருக்கிறாரு, மமதா பானர்ஜி இருந்திருக்கிறாங்க, அவங்க பீரியட்லயே கூட இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு லாலு பிரசாத் இருந்திருக்கிறாரு. எல்லாமே ஒரு மாதிரி நன்றாக செயல்பட்ட மாதிரி தான் இருந்தது. கேட்டா இப்ப இவங்க வந்தே பாரத் யாரு விட்டதுன்னு கேட்பாங்க. வசந்தன் கோ விளம்பரம் ஒண்ணு வரும் சார். அந்த காலம் அது வசந்தன் கோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட் வரும் சார். அந்த மாதிரி இருக்கு சார்.
அது சிம்பாலிக்கா சொல்றாங்களா? அது காங்கிரஸ் காலத்தை அவங்களுடைய காலமாக சொல்றாங்களா தெரியல. இது வந்ததுக்கு அப்புறம் அந்த குறிப்பாக பிரதமர் திறந்து வைக்கக்கூடிய ட்ரெயின்ல எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துக் கொள்வது அப்படிங்கிற முன்னுரிமையை காட்டுகிறார்கள். மாடு முட்டாத வரைக்கும், மாடு முட்டாத வரைக்கும். அதான் எனக்கு அந்த எல்லாம் எங்க திரும்பினாலும் அந்த 16 வயது நிலையில அந்த கோழி, பக்கத்து வீட்டு கோழியை எடுத்து வச்சவங்க, அவங்க அந்த காந்திமதி அம்மாட்ட கமலஹாசன் சொல்லுவாரு, காந்திமதி அம்மா அந்த பக்கத்து வீட்டு கோழியை எடுத்து வெள்ளை கோழிய வந்து மேல இங்கு தெளிச்சு ப்ளூ வாக்கி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு இப்படி எல்லாம் பண்ண முடியாதே. அதுக்கு கமலஹாசன் சொல்லுவாரு, மழை பெஞ்சா வெள்ளைக்கோழின்னு தெரிஞ்சு போயிடும் அத்தாவு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் மாடு முட்டாத வரைக்கும் இந்த ட்ரெயின்கள் எல்லாம் சிறப்பான ட்ரெயின்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியது இருந்தது. இப்ப மாடு முட்டுறது இல்லைல்ல. அப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு தானே அர்த்தம். மாட்டோட டெக்னாலஜியா சார்? சார் இந்த ரயில்வேவை தாண்டி இன்னும் ஒரு விஷயம் அவர் சொன்னது என்னன்னா, யாருமே தமிழ்ல கையெழுத்து போட மாட்டாங்க, எனக்கு அவ்வளவு பேர் கடிதம் எழுதுறாங்க, யாருமே தமிழ்ல கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருந்தி இருக்கிறாரு சார். பிரதமர் ஹிந்தியில போடுறாரா, குஜராத்தில போடுறாரா, ஆங்கிலத்துல போடுறாரா, எப்படி போடுறாரு? இங்கிலீஷ்ல என் போட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு சார். மற்றபடி தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல எழுதுறாரு சார். அப்படியா? ஆமாங்க சார். அதுல தெரியுது. ஆனா இங்கிலீஷ்லயும் அவர் நிறைய கையெழுத்துகள் போடுறாரு சார். இங்கிலீஷ்லயும் நிறைய கையெழுத்துகள் போட்டிருக்கிறாரு சார். இங்க தமிழ்நாட்டுல வந்து கையெழுத்து வந்து இங்கிலீஷ்ல யாரெல்லாம் போடுறாங்க எனக்கு தெரியல. கே இனிஷியலோட ஏற்ற பேர்ல ஆரம்பிக்கிற ஒருத்தர் ரெகுலரா போடுறாரு சார். சரி, அவர் ப்ராமினென்ட்டா தெரிகிறது அது மட்டும் தான் தெரியுது. அவர் வந்து அங்கிருந்து கட்சியில இருந்து வரக்கூடிய பெட்டிஷன்ஸ் நிறைய பாக்குறாரு, அதனால போடுறாரா இருக்கலாம். இல்ல ஸ்பெசிமன் சிக்னேச்சர் அப்படின்னு சில அமைச்சர்கள் போடுறாங்களா தெரியல. நான் அமைச்சர்கள் எல்லாருடைய கையெழுத்தையும் பார்த்தது இல்லை. ஒருவேளை ஒரு சில அமைச்சர்கள் ஆங்கிலத்துல போடலாம். ஸ்பெசிமன் சிக்னேச்சர்னு நம்ம எங்க போட்டிருக்கோமோ அதை தான் போடுறது சரி. அதனால நான் தமிழ்நாடு அரசு தொடர்பான விஷயங்கள்ல தமிழ்ல கையெழுத்து போடுவேன். என்னுடைய பர்சனலா அப்ளிகேஷன்ஸ் எதுவா இருந்தாலும் பேங்க் கையெழுத்து அந்த மாதிரி கையெழுத்து எல்லாம் இங்கிலீஷ்ல போடுவேன். 2 கையெழுத்துக்களை ஒருவர் வைத்திருக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்தே ஒரே ஒரு கையெழுத்தை போட்டு பழகி இருப்பவர்களுக்கு அது சரியானது. நினைச்ச போதெல்லாம் மாத்தி மாத்தி போடுறது ஸ்பெசிமன் சிக்னேச்சர் இல்ல. தமிழ்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்வதை புரிந்து கொள்ள முடியுது. ஆனா தமிழ்ல கையெழுத்து போடாதவங்களுக்கு தமிழ் மேல அக்கறையே இல்லைன்னு சொல்றத புரிந்து கொள்ளவே முடியாது. அது உண்மை அல்ல. தமிழ்ல கையெழுத்தே போடாம இருந்தா கூட அவர்கள் தமிழ்ல வந்து சிறப்பாக சேவை செய்ய முடியும். ஹிந்தியில கையெழுத்து போடாம இருந்தா கூட ஹிந்தியை வளர்ப்பதற்காக எல்லாரும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி அவங்க ஹிந்தியில தான் போடுறாங்களா எதுல போடுறாங்கன்னு தெரியாது. கையெழுத்தையே ஹிந்தியில போட்டு ஹிந்தியை வளர்க்கிறாங்களாங்கிறது தெரியாது, தாய்மொழியை விட்டுட்டு. அதனால இனி நீங்க இப்ப கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் இனிமே எல்லா இடத்துலயும் மேல கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி கீழே கையெழுத்து என்ன லாங்குவேஜ்ல போட்டிருக்காங்கிறத பார்க்கணும்னே தோணுது. ஆனா தொடர்ந்து இந்த அடையாளப்படுத்தல் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது சார். இது வந்து இந்த தமிழ்ல ரூ போட்டதனுடைய ஒரு தமிழ்ல ரூ போட்டு நம்ம ஒரு அடையாளப்படுத்தணும், அதற்கு ஒரு எதிர்வினையா இத கொண்டு வர்றாங்களா சார்? அப்படி கொண்டு வந்தா இது மக்கள் மத்தியில will it appease? இல்ல, அடிப்படையான வேறு சில பிரச்சனைகள், மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல முன்னுரிமை இல்லாத வேறு சில பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை ஹைலைட் பண்றது, அதை வைத்து திமுகவை குறை சொல்வது, திமுக கூட்டணி கட்சிகளை குறை சொல்வது, தமிழ்நாட்டு அரசை குறை சொல்வது அப்படிங்கிற உத்தியை அவங்க கையில எடுத்திருக்கிறாங்க. பாஜக மட்டும் இல்ல, ஒன்றிய அரசு சார்ந்தவர்கள் மட்டும் இல்ல, இங்கு இருக்கக்கூடியவர்களும் சில பேர் அந்த மாதிரி விஷயங்களை கையில எடுக்கிறாங்க. அது உண்மைதான். அதாவது அவங்க பிரச்சனைகளை கையில எடுக்கிறாங்கிறது உண்மைதான். பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நாள்ல சரியாகக்கூடியது. அடிப்படையாக மாற்ற வேண்டிய விஷயங்களை பற்றி, அடிப்படையாக தீர்வு காண வேண்டிய விஷயங்களை பற்றி கவலைப்படாமல்
இந்த மாதிரி பிரச்சனைகளை பெரும் பிரச்சனைகளாக மக்கள் முன்னால விரித்து காட்டுவது ஒரு தேர்தல் பிரச்சார உத்தியாக வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் இதை பார்க்கும்போது, இதை பத்தி பேசும்போது அந்த உணர்வு தான் வருது. ஓகே, ரைட். தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது கவனம் குவிவதை பார்க்க முடியுது சார். அமித்ஷா மாதம் ஒரு முறை வந்து போகிறாரு, கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு ஒரு முறை கூட அடுத்து வருவதற்கு திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். மோடி இப்ப தமிழ்நாட்டை குறிவிட்டு கிட்டத்தட்ட 2024 தேர்தலுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சூழலை இப்போ பார்க்க முடியுது. தொடர்ச்சியா நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், அமித்ஷாவா இருக்கட்டும், அஸ்வினி வைஷ்ணவா இருக்கட்டும், இப்படி பல பேர் வந்து தமிழ்நாட்டின் பக்கம் கவனத்தை திருப்புகிறார்கள். தேர்தல் காலம் தொடங்கி விட்டதா சார்? தேர்தல் காலம் இப்ப தொடங்கி விட்டது. அதனால இப்ப நீங்க கேக்குறீங்கல்ல, இப்போ 20 நிமிஷம் பேசியிருக்கிறோம்னா 20 நிமிஷம் பிஜேபி அல்லது பிரதமர் அல்லது ஒன்றிய அரசு தொடர்பாக பேசியிருக்கிறோம்ல, இதையே வந்து தேவையில்லாத பேச்சு. தமிழ்நாடு தேர்தல் வந்து சட்டப்பேரவை தேர்தல், இது மு.க. ஸ்டாலின் முதல்வராக எப்படி ஆட்சி செய்தார் என்பதற்கான மக்கள் தீர்ப்பு தான் இது. ஸ்டாலின் வேணுமா வேண்டாமா என்பதுதான் அதனுடைய எளிய புரிதல். அதனால இதுல வந்து மோடி வேணுமா வேண்டாமாங்கிற மாதிரி அந்த நேரேட்டிவை மாத்தி செட் பண்றது அயோக்கியத்தனம் அப்படின்னு எல்லாம் சில நண்பர்கள் சொல்றாங்க. சில கேள்விகள் கேட்கணும்னு தோணுது சார். கேட்டா செடிசல்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு சார். சரி, அதை ஒட்டிதான் நான் அந்த ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்கன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். மோடி அரசை பற்றி பேசுவது அயோக்கியத்தனம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இன்னும் வேறு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பாஜக பூந்துடும் அப்படின்னு சொல்லி நம்மளை மிரட்டியே வந்து திமுகவை ஆதரிக்க செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சார், இது 2 விஷயம். முதல்ல ஒரு விஷயத்த நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன் சார். பாஜகவின் ஆட்சி, அதாவது நேரடியாக பாஜகவின் ஆட்சி அல்லது வந்து தமிழ்நாட்டில் பாஜகவை ஆதரிப்பவர்களுடைய ஆட்சி அமையாமல் தடுத்து நிறுத்தியது அப்படின்றது தமிழ்நாட்டில் நேரடியாக பாசிசம் காலூன்ற முடியாமல் அல்லது அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டு தலைமை பீடத்திலிருந்து அதை செய்ய முடியாதபடிக்கு நாம தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்துல நாம இந்த இந்திய நிலப்பரப்புக்கு உள்ளதான் இருக்கிறோம். அது வெறுமனே ஜியாகிரபிக்கலா மட்டும் இல்ல, பொலிட்டிக்கலாவும் இந்தியான்ற அந்த பொலிட்டிக்கல் டெமோகிராபிக்கு உள்ளுக்குள்ளதான் நாமளும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ பாஜக இந்தியா முழுவதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாசிச திட்டங்களையோ அல்லது சாதிவெறி, மதவெறி மற்றும் இனவெறி திட்டங்களையோ தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுப்பதற்கு நாம வந்து பூமிக்கும் வானத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் போல இங்க ஒண்ணு உருவாக்கிட முடியாது. அப்படி ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நமக்கு இருந்தாலும் அப்படி எல்லாவற்றையும் செய்துவிட முடியல. அதை தாண்டி இங்க பல வகையான பெனிட்ரேஷன்ஸ் இருந்திருக்குது. 10 ஆண்டுகளாக அல்லது அதற்கும் மேலாகவே தமிழ்நாட்டுல பாஜகவோ RSSஓ சாதிவெறி கும்பல்களோடு, மதவெறி கும்பல்களோடு, இனவெறி கும்பல்களோடு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய உறவு என்பது இப்ப வெளிப்படையா வர தொடங்கி இருக்கிறது. சீமான் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு வந்து எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமி எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதிமுகவை ஒருங்கிணைக்க போகிறேன்னு சொல்றவங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு பார்ப்பதன் மூலமாகவே நம்மளால இதை வெளிப்படையா புரிந்துகிட முடியும். அப்போ இங்க திமுக ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு அரணாக இருக்கிறது. சமூக தளத்துக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை வந்து இதன் காரணமாகவே பாஜகவை திமுக எதிர்க்கிறது என்கின்ற காரணமாகவே இந்த பழிகள் எல்லாவற்றுக்கும் திமுகவை ஆளாக்குவது அப்படின்றது வந்து ஒரு எஸ்கேபிசமா நான் பாக்குறேன் சார். இதை வெறுமனே திமுக எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்கிடும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய பொறுப்புகள்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், அல்லது வந்து நம்முடைய வேலைகளை வந்து யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு எஸ்கேபிசம் இதுக்குள்ள இருக்கும். அதுதான் கேள்வியே. அதுதான், அதாவது நாங்க தான் உங்களுக்கு வாக்களிச்சு உங்களுக்கு ஆட்சியை கொடுத்திருக்கோம்ல, அப்புறம் பாஜகவுக்கு மக்களவை தேர்தலில் வாக்களிக்காமலும் இருந்திருக்கோம்ல, அப்போ பாஜக வந்துரும்னு நீங்க சட்டப்பேரவை தேர்தலையே ஏன் சொல்றீங்க? நீங்களே எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய கேள்வி. அது எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நாளே அதுக்கான தீர்வுகளை எல்லாம் செயல்படுத்தி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை முன்வைக்கிறாங்க. அதான் சார், இப்ப மன்னர் ஒருத்தர் வந்து திடீர்னு நான் பூனைக்கு மணி கட்டுகிறேன் அப்படின்னு அறிவிக்கிறாரு. அந்த பூனைக்கு மணி கட்டுகிறேன்ற அறிவிப்புக்கு பிறகுதான் அவர் வந்து முடிசூடி கொள்ளுகிறார். பூனைக்கு மணி கட்டுற நாள் வந்து விட்டது. ஒரு பூனை கொண்டு வரப்படுகிறது, அதன் கழுத்தில் மணி கட்டப்படுகிறது. என்னப்பா பூனைக்கு மணி கட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, ஆமா கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, நீ என்ன வெள்ளை பூனைக்கு கட்டுற, நீ கருப்பு பூனைக்கெல்லாம் மணி கட்டி இருக்கணும், வெள்ளை பூனையை மணி கட்டி கருப்பு பூனையை புறக்கணிக்கிறாயா? இல்ல சரி கருப்பு பூனை கட்டுவோம் கொண்டு வா அப்படின்னா
அப்ப கருப்பு பூனைக்கு கட்டி நீ சாம்பல் நிற பூனையை புறக்கணிக்கிறாயா? சரி, சாம்பல் நிற பூனையை கொண்டு வா, சாம்பல் நிற பூனையை கட்டி இளஞ்சிவப்பு பூனையை புறக்கணிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இதா டெவலப் பண்ணிக்கிட்டே போறது. அரசு தன்னாலான முயற்சிகளை செய்கிறது. அதுல உள்ளபடியே குறைகள் இருக்குது அல்லது ஆரோக்கியமான விவாத போக்குகள் இருக்கிறது அப்படின்னா அதை முன்வைக்கிற அரசியல் கட்சியிலும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 பேருக்கும் இடையில ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய எதிர்கட்சிகளும், அதாவது எதிர்கட்சி நான் சொல்றது அதிமுக, பாஜக, பாமக தவிர்த்து பாமகவை கூட அவ்வப்போது யோசிக்கலாம். பாமக நிறுவனர் ராமதாஸ் இப்ப சிஎம்ஆர்எல் நிறுவனத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்றாரு. சிஎம்ஆர்எல் கையில இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், டெல்லி மெட்ரோ நிர்வாகத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா ஓகே, இது ஆரோக்கியமா பரிசீலிக்கக்கூடிய ஒரு விஷயம். காலை உணவு திட்டத்துல அல்லது பகல் உணவு திட்டத்துல, சத்துணவு திட்டத்துல ஏதோ ஒரு குறை இருக்கிறது, அதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா அதை களைய வேண்டியது ஒரு ஆரோக்கியமான போக்கு. அதை தாண்டி பாஜகவோடு மறைமுகமாக கூட்டணி வச்சிருக்கேன்னு சொல்றதும், அல்லது இப்ப கச்சத்தீவு விஷயத்தை பற்றி பேசும் பொழுது எல்லா ஆவணங்களையும் வெளியில எடுத்து கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியாது, ரகசியமா நடந்துச்சு. ரகசியமா நடந்ததை இவங்க மட்டும் 1974 கோபாலபுர சோபாவுக்கு அடியில இருந்து பார்த்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வயசாரிச்சா அல்லது அந்த அளவுக்கு அரசியல் பூனைகளாக அவர்கள் இருந்தார்களா அப்படின்றது தெரியல. இப்படி அனைத்துக்கும் ஒரு கட்சி குறை சொல்லுவது அப்படின்றதனுடைய நோக்கம் என்ன பொது நோக்கத்திற்கு பயன்படுகிறது அப்படின்னா பாஜக இங்கு வளருவதற்குத்தான் பயன்படுகிறதே தவிர, அல்லது பாஜகவினுடைய இருப்பை அதிகப்படுத்துவதற்குத்தான் பயன்படுத்துகிறதே தவிர, அது எந்த விதத்திலும் நம்முடைய ஆரோக்கியமான சூழலையோ அல்லது ஒரு சமத்துவமான சூழலையோ உருவாக்குவதற்கு பயன்படவில்லை அப்படின்ற அந்த ரியாலிட்டி. மோடி எதிர்த்து கேட்காதீங்க, இது ஸ்டாலினுடைய ரூல் எப்படி இருந்தது அப்படின்றது. சரி, ஸ்டாலினுடைய ரூல் எப்படி இருந்தது, என்னென்னலாம் ஸ்டாலினுடைய ஆட்சியில அளவிட வேண்டியது? ஒன்று, சமூகவியல் ரீதியாக ஆட்சி எப்படி இருந்தது. இரண்டாவது, அரசியல் ரீதியாக ஆட்சி எவ்வாறு இருந்தது. பொருளாதார ரீதியாக ஆட்சி எவ்வாறு இருந்தது. இந்த மூன்றிலும் பாஜக நடத்துகின்ற ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் தொடர்பே இல்லையா? சமூகவியல் அப்படின்னு வரும் பொழுது எல்லா திட்டங்கள்லயும் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்குன்னு ஒண்ணு இருக்குது. அது பொருளாதாரத்தோடு தொடர்புடையதா இருக்குது. அந்த பொருளாதாரத்தை ஒன்றிய அரசு தர வேண்டியதாக இருக்கிறது, அது தரமாட்டேன்னு சொல்லுது. அப்ப ஸ்டாலின் ஆட்சியை மதிப்பிடுவது அப்படின்னா ஸ்டாலின் கைகளில் என்ன இருக்கிறது, என்ன இல்லாமல் இருக்கிறது, அவரால் உன்னை டெலிவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த டெலிவர் பண்ண முடியாததுக்கு அவரிடம் ரிசோர்சஸ் இருந்து டெலிவர் பண்ணாம வச்சிருந்தாரா, அல்லது ரிசோர்சஸ வேற யாராவது கைப்பற்றி வைத்திருந்தார்களா? ஒரு வீட்டுல நான் நாளைக்கு எல்லாருக்கும் 100 ரூபாய் தரேன்னு ஒருத்தர் சொல்றாரு. அந்த 100 ரூபாய் தர்றதுக்கான நாள் வரும் பொழுது பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது கட்டுக்கட்டாக வைத்திருந்த பணம் காணோம். எங்கன்னு பார்த்தா அதை திருடிட்டு போயிட்டான். இப்ப திருடனை பிடிக்கிறது நம்முடைய நோக்கமா, அல்லது 100 ரூபாய் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு கொடுக்கறதா சொன்னவரை பிடிக்கிறது நம்முடைய நோக்கமா? திருடனை பிடிக்கணும். அப்ப திருடனை கை காட்டாம இவர் ஏமாத்திட்டாரு மட்டும் சொல்றது திருடனை காப்பாற்றுவதுதான் அப்படின்றது கதையை கேட்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்போ இப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவே இல்லாம மக்களை திசை திருப்புறது அப்படின்றது திருடனை காப்பாத்துறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக காப்பாற்றுகிறார்கள் அப்படின்னு நான் கருதுறேன். அதுதான் அடிப்படையான பிரச்சனை. அது போக இந்த மாதிரி நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிற இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவர்களுக்கு இன்னொரு இது தொடர்பாக முக்கியமான செய்தி, நீங்க பேசும்போது கிடைக்கிற உணர்வு அப்படிங்கிறது, கடந்த காலத்துல அதிமுக ஆட்சியில ஜெயலலிதாவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த போது இங்க அசம்பிளிக்குள்ள அவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது, அப்படித்தானே? தப்பான செய்தி ஒண்ணு நான் சொல்லலையே. ஒன்றிய அரசுல மட்டும் ஆட்சியில் இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டுல எல்லா வேலைகளையும் அவர்களால செய்ய முடிந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. எப்படி முடிஞ்சது? அந்த அரசு அவர்களிடம் வில்ஃபுல்லா ஒபே பண்ணி எல்லா விஷயத்துக்கும் போனாங்க. அப்படிங்கிற சூழல்ல எல்லாமே நடந்தது. திமுக அவர்களுடைய எதிர்ப்பையும் மீறி சில விஷயங்களை இங்க நடைமுறைப்படுத்த வேண்டிய சூழல் வந்திருக்கலாம். அப்படி என்றால் அது ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்திலிருந்து வரக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறதும், ஸ்ட்ரக்சரல்லி நாம வீக்கா இருக்கோம் அப்படிங்கிறதும் காரணம்னு நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஆனா இதெல்லாம் மோசம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், அதுல வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல நீதிமன்றத்துல அதுக்கான நிவாரணத்தை கேட்டிருக்கிறார்கள், சரி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத முக்கியமான விஷயங்கள் எல்லாத்துலயும் நம்மால பார்க்க முடியுது. ஆனா கடந்த கால ஆட்சி அப்படி இல்லை. இங்க திமுகவை ஆட்சியை விட்டு இறக்குகிறோம் அப்படிங்கிற வெறியோட சுத்திட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அதுதான் புரியணும், மக்களுக்கும் அதுதான் புரியணும். இங்க திமுக ஆட்சியிலிருந்து இறக்கப்பட்டால், அவர்கள் விரும்பும்படி ஒருவேளை இறக்கப்பட்டால், திரும்ப பழைய மாதிரியான ஒரு சூழல் தான் இங்க இருக்கும். நேரடியாகவோ
மறைமுகமாகவோ பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும். அதனால ஒரே வழிதான் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆட்சி அமைக்க விடாமல் செய்ய வேண்டும் என்றால் திமுக கூட்டணியை மாபெரும் வெற்றியடைய செய்வதை தவிர வேற வழியே அதுக்குள்ள தெரியல. அதைத்தான் திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுகவும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்குது. அந்த பார்வை தான் சரியானது அப்படிங்கிறத அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க பேசுவதை வைத்து பார்க்கும்போது நமக்கும் அப்படித்தான் தெரியுது. அதான் சார், ஒரு பெரிய ஸ்ட்ரைக் ஒண்ணு நடக்குது. பொதுவா ஒரு ஸ்ட்ரைக் தொடங்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக்கினுடைய முதல் நாள் ரொம்ப உற்சாகமா இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் உற்சாகமா இருக்கும், 3வது நாள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்கும், 4வது நாள் உள்ளுக்குள்ளேயே ஒரு சின்ன குரூப் ஒண்ணு கிளம்பும். அவங்க கிளம்புவாங்களா அல்லது கிளப்பிடப்படுவாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த ஸ்ட்ரைக்கினுடைய தலைவரை பார்த்து, நீ ஏமாத்துற, 3 நாள் ஆச்சு, ஆனா நீ உள்ள போற வெளியே வர்ற, நீ எங்களை ஏமாத்துற, நீ உள்ளுக்குள் விலை போய் விட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தவறும் செய்யாத அந்த ஸ்ட்ரைக்கினுடைய தலைவரை குற்றம் சாட்டுவது அப்படின்றது எந்த அளவுக்கு அபத்தமானதோ. ஸ்ட்ரைக்கினுடைய நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் அத்தனை பேரும் ஒன்றாக இருக்க வேண்டியது அதுதான் அதை முழுமைப்படுத்தும். அப்ப தமிழ்நாடு ஒரு ஹர்த்தால் நடத்திட்டு இருக்குது, அதை ஸ்டாலின் லீட் பண்றாரு. மற்ற கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் அதனுடைய தளபதிகளாக இருந்து அதை லீட் பண்றாங்க. அப்ப அந்த தளபதிகள் மீதும் அந்த தலைவர் மீதுமே அத்தனை சந்தேகங்களையும் கிளப்பி விடுவது அப்படின்றது யாரு செய்கின்ற வேலை அப்படின்றத என்னன்னு இன்னைக்கு நிறைய உதாரணங்களா வருது சார். அதாவது நம்ம செய்திகள் சார்ந்து தினமும் பேசிட்டு இருக்கோமா, எப்ப பார்த்தாலும் நம்ம அதுதான் பேசிட்டு இருக்கிறோமா? இந்த மாதிரி நுட்பமாக சில பிரச்சாரத்தை நண்பர்கள் முன்னெடுக்கிறாங்கல்ல, அதற்கான பதில் என்னங்கிறதையும் நாம அடிக்கடி பேசணுமோன்னு தோன்றுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் அந்த கேள்வியை நான் கேட்டேன் உங்ககிட்ட. நீங்க ரொம்ப நல்ல தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த விவாதத்தில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி இந்திரா.